அன்புகளே, எனது அன்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கங்கள் என்னிடம் நிறைய இருக்கிறது. பாசம், உங்களிடம் பேச வேண்டும், உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற மனம் எனக்கு நிறைய இருக்கிறது. என்னிடம் பொருள் இல்லை, கழுத்தில் தங்க சங்கிலி இல்லை, ஆனால் மனதில் நிறைய அன்பு இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் வாரி வாரி வழங்க என்னிடம் அன்பு இருக்கிறது. பணம் இல்லை, உண்மையை சொல்ல வேண்டுமா? கழுத்திலே தங்கச் சங்கிலி இல்லை, இந்த அளவில் தான் இருக்குது. ஆனால் என் மனதிலே நிறைய, என் உள்ளத்தில் நிறைய அன்பு, பாசம் இருக்கிறது. குறைந்தபட்சம் என்னுடைய வாயளவிலே தான் என்னால் சொல்ல முடியும். என் அன்பை உங்களுக்கு வாரி வாரி கொள்கிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள். பணம் படைத்தவர்களே, பணம் படைத்த சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களிடம் பணம் நிறைய இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டால் உங்களுக்கு ஆசீர் கிடைக்கும். ஓகே, பணத்தை பதுக்கி வைத்து கொண்டிருந்தால் பயனில்லை. நாம் வாழ்வது சில நாட்கள். நாம் பார்ப்பதற்கு எப்படியோ இருக்கலாம். ஒரு முறை நான் ஒரு மனிதரை பார்த்தேன். வயதானவர். அது என்னுடைய வயதளவு இல்லை, சிறிது இளையவர். அவர் ஒரு ஆடை அணிந்து கொண்டிருந்தார். பாவம் மனிதன். ஒரு இடம் கூட என்னுடைய ஆடையை பாருங்கள், என்னுடைய ஆடையை பாருங்கள், அழகாக இருக்கிறது. அவனுடைய ஆடை அப்படி அல்ல, துண்டுக்கள், பீஸ் பீஸாக வட்டம் போட்டு தைத்து கொண்டிருந்தான். எங்கே பார்த்தாலும் துண்டுக்களால் மூடி வைத்திருந்தான். கந்தல்களை கொண்டு வந்து அங்கே ஒரு இடத்துலையும் ஒட்டி அவன் ஆடை முழுவதும் என்ன சொல்வது, பீஸுகளை தைச்சின்னு இருந்தார். நானும் பார்த்தேன். ஒரு முறை ஒரு சின்ன துண்டை எடுத்து அதை கத்திரிக்காய் வச்சுருந்தார். அதை ஒரு ஸ்கொயராக அவர் கட் பண்ணி ஒரு இடத்துல தைச்சிருந்தார். அப்புறம் ரொம்ப நாளுக்கு பிறகு அதே மனிதனை பார்த்தேன். எல்லோரும் அவனுக்கு பணம் கொடுத்தார்கள். ஏழை என்ற எண்ணத்தில், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருக்கு நிறைய பணம் உதவி செய்தார்கள்.
ஆனால் அவன் அவ்வளவு சந்தோஷமாக அந்த பணத்தை பயன்படுத்தவில்லை. அவனும் பயன்படுத்தவில்லை. சாப்பிடவும் இல்லை. ஆனால் பணம் கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் கந்தை ஆடையை அணிந்து கொண்டிருந்தார். நானும் கவலைப்பட்டேன். அந்த சமயத்தில் என்னிடம் கையில் காசும் இல்லை. அவனுக்கு நான் உதவி பண்ணல. போயிட்டேன். ஒரு நாள் அவர் இறந்துட்டார். அவரை உடம்பை அடக்கம் செய்யறதுக்கு யாரும் இல்லை. அப்புறம் அரசாங்க தொழிலாளர்கள் வந்து அவர் உடம்பை எடுத்து அடக்கம் செய்ய வந்தார்கள். அவர் போட்டிருந்த ஆடையை எல்லாம் பார்த்தார்கள், பரிதாபப்பட்டார்கள். சரின்னு சொல்லிவிட்டு அவரை சரிப்படுத்தி அவரை அடக்கம் செய்து போட்டு முன்னே ஒரு 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 துண்டு ஜெயித்திருந்தார் அல்லவா, அதில் பார்த்தா ஏதோ ஒரு 10 ரூபா ஒரு முனை காணப்பட்டது. அவங்க அந்த 10 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபாயை எடுத்தார்கள். அந்த ஓட்டிலேருந்து அதை எடுத்து பார்த்தாக்கா அதில் 10 ரூபாய் இருந்துச்சு. அப்புறம் அவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்தது. சரி, மற்ற ஒரு பீஸை துண்டை பிரித்து பார்த்தார்கள். அதில் 100 ரூபாய் இருந்தது. மற்றொரு பீஸை திறந்து பார்த்தார்கள். அதே மாதிரி 10 ரூபாய், 50 ரூபாய் இந்த அளவில் இருந்தது. சரிதான் சொல்லிட்டு அந்த ஆடையை கம்ப்ளீட்டாக அவர்கள் பிரித்து பார்த்தால் பல ஆயிரம் ரூபாய்களை அவர் சம்பாதித்த பணத்தை அங்கங்கே மறைத்து வைத்திருந்தார். அவனும் அனுபவிக்கவில்லை. ஏதோ வயிற்றுக்கு தேவையான அளவு சாப்பிட்டாரு. அவன் கூட பல ஏழைகள் எல்லாம் இருந்தார்கள், அவருக்கு நண்பர்கள். அவர் யாருக்கும் இவன் ஒரு ரூபா கூட கொடுக்கல. அவங்களுக்கு உதவி செய்யவே இல்லை. எல்லோரும் பதுக்கி வச்சுட்டு ஏதோ உடல்நிலைக்கு காரணமாக மாண்டு விட்டான். பாருங்கள் என் சகோதரர்களே, பணத்தை பதுக்கி வைத்து அனுபவிக்காமலேயே இருந்து போயிட்டான். அந்த மாதிரி என்னுடைய சகோதரரை உங்களிடம் நான் மன்றாடுகிறேன். ஒருவேளை உங்களிடம் பணம் இருந்தால் அந்த ஏழை அந்த மனிதனைப் போல பதுக்கி வைக்காதீர்கள். இன்றைக்கோ நாளைக்கோ வரும் சாவு. நீங்கள் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுத்துருவீங்க. மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். பகிர்ந்து சாப்பிடுங்கள். அங்கே பார்த்தேன், பல பறவைகள், ஒரு உணவு இருந்தது. அங்கே பல பறவைகள் சேர்ந்து கூட்டாக அதை சாப்பிட்டு கொண்டிருந்தது. அங்கே பார்த்தா ஒரு எறும்பு, ஒரு இனிப்பு இருந்தது. பல எறும்புகள் எல்லாம் அந்த இனிப்பை பகிர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த மனிதன் அப்படி செய்யவில்லை. பலர் செய்து கொண்டிருக்கலாம். மேலும் பணம் வைத்து கொண்டிருப்பவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஓகே, வணக்கம்.